ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் பிளாக். நாம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சயின்ஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சைன் கிலா. ஸோ இது வந்து சிவாஜி ஃபோர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ 4-5 ஃபோர்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஃபோர்ட், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் का फोर्ट. Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. சைன் கிலா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நானு. நல்ல பீஸ்ஃபுல்லா பிளேஸ் இருக்கு. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. You don't ever want to give me wings. You don't ever want to say. நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சயின்ஸ் ஸ்டேஷன்லேருந்து 500 தூரத்தில் இருக்கக்கூடிய சைன் கிலாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது சிவாஜி கிலா. நம்ம கூட யாரெல்லாம் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, சுனில், இசை, தனுஷ், சின்னவன், அப்புறம் வந்து நம்ம கேமரா மாதேஷ், அப்புறம் நான் உங்கள் சங்கர் பிளாக். சரி ஓகே வாங்க, நம்ம இந்த சிவாஜி கிலாவை தான் இன்றைக்கி விளாக் பண்ண போகிறோம். சரி வாங்க போகலாம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சயின்ஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைன் கிலா, அதாவது அங்கே தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க போகலாம். பின்னாடி வந்து நிறைய பேர் நம்ம கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு பெரிய டீமோடய வந்திருக்கோம். சரி வாங்க அப்படி போகலாம். நம்ம சைன் கிலா வந்து சயின்ஸ் ஸ்டேஷன்லேருந்து நடந்து ஒரு தூரத்தில் தான் இருக்குது. நம்ம சயின்ஸ் ஸ்டேஷன்லேருந்து ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே சைடு வந்துருங்க. ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ரோடை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன் ஜூனியர் காலேஜ் இருக்கும், அப்புறம் வந்து பிஎம்சி ஸ்கூல் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் தாங்க இந்த சைன் கில்லா இருக்குது. ஸோ இப்போ இதான் சைன் கில்லா. நம்ம இது உள்ளே தான் போக போகிறோம். சரி வாங்க உள்ளே போய் மேலே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே போக போகிறோம். ஸோ மேலே போய் பார்க்கலாம் இங்கே என்னெல்லாம் இருக்குது. Fade to gray as you fade away. நாம சிவாஜி கில்லா மேலே வந்துட்டாங்க. அதான் சைன் கில்லா, ரெண்டும் ஒன்று தான். ஸோ நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்தோம். ஈவினிங் டைமில் செம கூட்டம் இருந்தது. பார்த்தீங்கன்னா பெரிய பார்க் பண்ணியிருக்காங்க. நல்ல க்ரீனரியாக நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் ஃபேமிலியோடி குழந்தைங்களோடு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தர்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைன் கில்லா வாங்க. சூப்பராக இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளேஸுங்க. சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் ஃபெசிலிட்டியும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து உள்ளே நம்ம போகிறது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சிவாஜி ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த தெரியலையே அந்த கோட்டைக்கு தான் நம்ம போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. பஸ்ஸில் மாதிரி, அப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பசங்க வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். சிவாஜிகளாலே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி நிறைய ஆமாம் ஓகே ஃப்ரீ தான், என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, மத்தியானம் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. சாரி 3 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க, 8 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீ தான் என்ட்ரன்ஸு. கண்டிப்பாக வாங்க. ஈவினிங் டைமில் சும்மா அப்படி விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பார்க்குக்கு வரணும்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவாஜி கிலா, அதாவது சைன் ஃபோர்ட், இதோட சும்மா ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம டீமில் எல்லோரும் சொல்ல போகிறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாதேஷ். என்ன பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக மொத்தம் 4-5 ஃபோர்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஃபோர்ட், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் का फोर्ट. இது ஆக்சுவலாக சிவாஜி கில்லான்னு தான் சொல்லுவாங்க. இது சயின்ஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால இது பேர் சைன் கில்லா. ஹலோ, நானா உங்கள் இசை. நான் ஃபஸ்ட்டு வந்து 3 வருஷம் ஆகிட்டு. இப்போ நான் ரொம்ப வருஷம் கழித்து வரேன். மாதிரி இப்போ இல்லை, ரொம்ப சேஞ்சஸ் ஆகிருக்கு.
மாதிரி நல்லா இருக்கும். இப்பவும் கொஞ்சம் மாறிட்டு காடு மாதிரி ஆயிட்டு ஃபுல்லாக. நானும் இப்போ எல்லாரும் வந்து நல்லா பாருங்க, நல்லா இருக்கும், நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்களும் சிவாஜிக்கெல்லாம் வந்திருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சைன் கில்லாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ட்டு தான், சைன் ஃபோர்ட்டை தான் நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க மேலே போகலாம். இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஹைட்டான பிளேஸு. அந்த காலத்திலேயே கட்டின ஒரு போர்ட் இது, ஒரு கோட்டை இது. சிவாஜியோட 5 கோட்டையில் இது ஒரு கோட்டைன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பிளேஸு. ஸோ இது வந்து இந்த பிளேஸை வந்து நமக்கு வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசை. ஸோ இசையோட ரொம்ப ஆசை சிவாஜி ஃபோர்ட் போகணும், சைன் கில்லா போகணும் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அதுக்காக தான் அந்த விளாகு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபன்னாக போகும். வாங்க நம்ம இன்னும் மேலே போய் ஃபோர்ட்டில் யார் யார் குத்த வச்சுருக்கா, யார் யார் உட்காந்துருக்கா, யார் யார் என்னென்ன பண்ணுறா எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைன் கில்லா சிவாஜி ஃபோர்ட் அந்த இதுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது பீரங்கி இருக்குது. அதாவது இந்த கோட்டை வந்து இந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கூகுளில் இருக்குது. 1699 வருஷம் கட்டப்பட்டது அப்படின்னு போட்டிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா ரொம்ப பழைய காலத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர். செவரோட அகலம் பார்த்திங்கன்னா 3 அடி கிட்ட இருந்தது. பசங்களாம் ஏறி குதிச்சு விளாண்டுட்டு இருந்தானுங்க. ரொம்ப அவ்வளோ பெரிய பெரிய செவராக இருந்தது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. சைன் கில்லா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான். நல்ல பீஸ்ஃபுல்லாக பிளேஸ் இருக்குது. வேற குடும்பத்தோடு வாங்க, எல்லோரும் ஜாலியாக ஃபர்ஸ்ட் விசிட்ல ஜாலியாக வாங்க எல்லோரும். இந்த சைன் கில்லாலேருந்து பார்க்கும்போது அப்படி டோட்டல் மும்பை, அதாவது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த வடாலா, அந்த பக்தி பார்க் அந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தெரிஞ்சுது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி தாராவி தெரியும். சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ ஹைட்டடான ரொம்ப ஹைட்லேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீழே வந்தோம், சிவாஜி கிலா போய்ட்டு அப்படியே பேல் சாப்பிட்டோம். பேல் எப்படி பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பேல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் வாங்க, தாத்தா கிட்ட பேல் வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. உண்மையில் நான் இதை எதிர்பார்க்கல, செமையாக இருந்துச்சு. ஷேவு பூரி எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு தாத்தா. மற்ற இது நம்ம ட்ரெயினில் வர்றதோட இது நல்லா இருக்குது. வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணணும் கைஸ். ஆமாம், ஏன்னா நம்ம இனிமேலிருந்து நிறைய பிளேஸ்க்கு போகணுன்னு இருக்கோம். ஸோ அது உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு லைக்கும் கமெண்ட்டும் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏதாவது குறைகள் இருந்தால் கூட கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தடுத்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். எடிட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது லேக் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை சேஞ்ச் ஓவர் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பை பாய். ஓகே, பை பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.